நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கிலீஷ் டீச்சர்ஸ் அவங்களுடைய லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கு? இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னா லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஹேர் கட் பண்ணிட்டு காட்டன் சாரி போட்டுட்டு மிடுக்கா வரணும்னு நினைப்பாங்க. ஓகே. Sense of humor and aesthetic sense. Aesthetic sense fine. Sense of humor. வேற? Modern and trendy இருப்பாங்க. Modern and trendy. Modern and trendy. Yes. மறந்து கூட தமிழ்ல பேசிட மாட்டாங்க. மறந்து கூட தமிழ். இங்கிலீஷ் டீச்சர் நான் இங்கிலீஷ்ல பேசுவேன். Stately, majestic. Majestic. She stands unique from others. They are unique from others. தனிச்சு தெரிவாங்க. வேற? As well as a gigantic personality. Okay. வேற? ஆங்கில ஆசிரியர்களின் தோற்ற பொலிவு. பிளேசர்ஸ்ல வருவாங்க, French beard வச்சிருப்பாங்க. Blazers போடுவாங்க, French beard வச்சிருப்பாங்க. Class. Yes. Yes. Sir, we are trendsetters in schools. You are the trendsetters. Yes, English teachers. In what way? Modern fashionable dress பண்ணிக்கிறது. Fashionable dress பண்ணுவாங்க. வேற? They bother about dress code. They bother about dress code. Conscious இருப்பாங்க dress code. Very conscious about dress code. Okay, ஆங்கில ஆசிரியர்களின் தோற்ற பொலிவு. ரொம்ப மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணுவாங்க. மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணுவாங்க. The way they walk. The way they walk. அப்படியே மெதுவா அப்படியே எங்களோட டீச்சர்ஸ்லாம் அப்படியே the way they அந்த கேட் வாக் மாதிரி நடந்து போறது. அதுக்கு அப்புறம் அந்த ஸ்பெக்ஸ் அப்படி மேல வைக்கிறது. Mostly they shave their mustache. பேசும்போது அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் வாயெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஸ்டைலிஷா பேசுற மாதிரி இருக்கும். ஓகே. கண்ணாடி கொஞ்சம் மேல வச்சு. ஆமா அப்படி வச்சு ஸ்டைலா the way they மீச வைக்க யோசிப்பாங்க. They generally shave their mustache. அப்படியே அந்த கிளாஸ்ல என்டர் ஆகும்போதே அந்த அந்த அட்டெண்டன்ஸ் அப்படியே வச்சிட்டு அப்படியே உள்ள அப்படியே ஸ்டைலா அப்படி போகும்போதே இங்கிலீஷ் டீச்சர் அவரு அப்படி நினைக்க தோணும். அழகா அவர் சூப்பரா பேசுறாருங்க. அவர் நிறைய கவனிச்சிருக்காரு, நிறைய படிச்சிருக்காருங்க. என்னோடது விமென்ஸ் காலேஜ். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்போம் அப்படின்னா, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னா எங்களோட அந்த அப்பியரன்ஸ் நடக்கும்போதேவும் நாங்கள்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்கயா, வி நோ இங்கிலீஷ், எங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்சலைஸ்ட் லாங்குவேஜே தெரியும், நாங்கள் மாஸ்டர் பண்ணுறோம். அவர் சொன்ன மாதிரி அந்த நடையிலேயும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அழகா சொன்னீங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறப்ப ஒரு நடை வருமா? கலர் வந்து அழுக்கு அழுக்கு கலர். இட் இஸ் நாட் வெரி பிரைட். ப்ளூ, ரெட், கிரீன் அந்த மாதிரி இருக்காது. இங்கிலீஷ் கலர்ஸ். இங்கிலீஷ் கலர்ஸ். இங்கிலீஷ் கலர்ஸ். காட்டன் சாரி, இங்கிலீஷ் கலர், டாப் நாட். இப்பப்ப கொஞ்சம் போனிடெயில் வந்துருச்சு. இப்பப்ப கொஞ்சம் போனிடெயில். நைஸ். அழகா சொல்றாங்க. Looks and books. Sorry? Looks and books. Looks and books. அப்படி ஒரு புக் ரெண்டு புக் இருக்குங்க. Yes. It gives a stylish look. Okay. திமிருத்தனம் அப்படியே ஃபுல்லா டாப் டு பாட்டம் தெரியணுங்க சார். திமிருத்தனம். நடையில பேசுறதுல எல்லாத்துலயுமே. Okay, வேற? Graceful and gentle. Graceful and gentle. Exactly. Cool. Nice. லாங்குவேஜ்க்கு மட்டும்தான் we have to play to the gallery. மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஷோ ஸ்டீலரா இருக்கணும் அப்படின்னு பாப்போம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஷோ ஸ்டீலரா இருக்கணும்னு பாப்போம். சோ அள்ளிக்கிட்டு போறோம். இப்பவே தான் நடக்குது. Spick and span in dressing sense. Punctual in time sense. Punctual in time sense. And above all, to the point in teaching. To the point they teach. Okay. Majestic. Majestic. Stylish. Stylish. And soft spoken. And soft spoken. Okay. ஒரு தமிழாசிரியரின் அழகு என்ன? சார், மிடுக்கான தோற்றம் இருக்கும், எடுப்பான உடை இருக்கும். அந்த காலத்துல ஜிப்பா போட்டு வருவாங்க. கிராமத்துலலாம் அந்த ஊர் சட்டாம்பிள்ளைன்னு சொல்லுவாங்க தமிழ் ஆசிரியரை. ஏன்னா அவர் சொன்னது அவ்வளவு தீர்க்கதரிசியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த தமிழ் ஆசிரியர்கிட்ட வர தமிழாசிரியரின் அழகில் என்ன? மிடுக்கான தோற்றம், எல்லாம் தெரியுங்கிற ஒரு இருமாப்பு. இருமாப்பு. கரெக்டா பேசுறாங்க. ஐடியாலஜிஸ்ட் அப்படி தான் இருப்பான். அந்த ஒரு இருமாப்பு இருக்கணும். தமிழ் படித்தவன் போகும்போதே தானா வந்துடும். மாடர்ன் லுக் இல்லாம கொஞ்சம் நாட்டுப்புற தன்மையோட இருக்குது. கொஞ்சம் சட்டிலா நாட்டுப்புற தன்மையோடு இருப்பாங்க. ஓகே ஓகே. தமிழ் ஆசிரியர்களின் அழகும் ஆளுமை. அவங்களுடைய லாங்குவேஜ் தான். மொழி அழகா பேசுவாங்க. மொழி அழகாக வச்சுட்டு அவங்க தமிழ் ஆசிரியர்னு கண்டுபிடிச்சாங்க. மொழி அழகாக பேசுவார்கள். மொழியில் ஒரு ஆளுமையும் அழகும் இருக்கும். அப்புறம் மாணவர்களோட மிங்கிள் ஆயிருது. அப்படியே மாணவர்களோடு மிங்கிள் ஆகும். ஆமா, தமிழ் ஆசிரியர்கள் கொஞ்சம் கூடுதலா பழகுவாங்க. வேற? கண்ணியமான தோற்றம், அந்த பண்பாட்டோடவே நடக்கிறது. உடை உடுத்துறது, அந்த பண்பாட்டிலேயே தெரிஞ்சிடும் அவங்க தமிழ் ஆசிரியர் தான். உடை உடுத்துறதுலயே தெரிஞ்சிடும். மாடனையும் கலக்காம, அதே நேரத்துல அநாகரிகமாகவும் செய்யாம நாகரிகமான உடை அணிவதிலேயே அவர்கள் தமிழ் ஆசிரியர்கள். உடையிலே ஒரு நாசூக்குத்தனம் இருக்கும். அழகு. எஸ். 3000 ஆண்டு பழமையான மொழிக்கு ஒரு வாரிசு நான் அப்படிங்கிற கர்வம் இருக்கும். இன்னொன்னு சுயமரியாதை இருக்கும். சுயமரியாதை காலத்துல சுயமரியாதை விட்டே கொடுக்க. ரொம்ப நேரமா தேடிட்டு தமிழ் ஆசிரியர் வந்து ஐடியாலஜிஸ்டா இருப்பாங்க. சுயமரியாதை இருக்கும். சுயமரியாதை விட்டே கொடுக்க மாட்டாங்க. நாம போய் பேசணுமா, முடிஞ்சா நம்ம மரியாதை தெரிஞ்சு அவங்க வரட்டும் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கும். 3000 வருட மொழிக்கு சொந்தக்காரன் நான், அதை அறிந்தவன், அதை சொல்லிக் கொடுக்கிறவன். ஆணவம், கர்வம், அட்டகாசம் சார். பின்ட்டிங்க. மாணவர்கள் வந்து எளிதாக வந்து அணுகக்கூடிய ஆசிரியர்களா
தமிழ் ஆசிரியர்கள் ஒருவர். ஓகே, எஸ். தென் வகுப்பறைக்குள்ள நுழையும் போதே மாணவ டேய் வாடா அப்படின்னு கம்பீரமா அழைச்சி அவனை பேசுகிற உரிமையோடு பேசுவாங்க. டேய் உரிமையோடு பேசுவாங்க. இங்கிலீஷ் டீச்சர்ஸ் கூட வராங்க. எஸ். டேய் இங்க வாடா அப்படின்னு அந்த ஒரு தோழமை இருக்கும். தமிழ் ஆசிரியர்களாலே கொஞ்சம் பூ வச்சிருப்பாங்க தலையில. கொஞ்சம் பூ வச்சிருப்பாங்க. காட்டன் சாரி கட்டிருப்பாங்க. காட்டன் சாரி கட்டிருப்பாங்க. கொஞ்சம் பூ வச்சிருப்பாங்க, காட்டன் சாரி கட்டிருப்பாங்க. சூப்பர், அழகா சொன்னாங்க. இங்கிலீஷ் டீச்சர்ஸ் போனிடெயில் போடுறாங்கன்னா இந்த பக்கம் பூ வைப்பாங்க. எஸ். பழமைவாதிகளாக இருப்பார்கள். பழமைவாதிகளாக இருப்பார்கள். ஓகே, சரி. தமிழ் ஆசிரியர்கள் திராவிட கொள்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடையே தன்னுடைய மாணவர்கள் எக்ஸலன்ட். திராவிட கொள்கையை முன்னிறுத்தணுங்கிற சிந்தனை தமிழ் ஆசிரியர்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க அந்த லிட்ரேச்சர் வழியா கிராஸ் பண்ணி வராங்க. ஆடம்பரம் இல்லாமல் இருப்பது. எளிமையா இருப்பாங்க. பணக்காரா இருப்பாங்க ஊருக்குள்ள, ஆனா எளிமையா இருப்பாங்க. எந்த சிக்கல்லையும் ஒரு நெஞ்சுரம் எங்களுக்கு இருக்கும். ஒரு பிரச்சனைனா துரிச்சலா ஃபேஸ் பண்றாங்க. கண்டிப்பா. ஆமா. அப்புறம் நல்லது கெட்டதுக்கு போய் நிப்பாங்க. பெரும்பாலும் ஆங்கில ஆசிரியர்கள் மாதிரி இன் பண்ணிருக்க மாட்டாங்க. சட்டையெல்லாம் வெளியெடுத்து தான் விட்டு ரொம்ப எளிமையா நடந்துக்குவாங்க. நிறைய பேர் சட்டை இன் பண்ண மாட்டாங்க. வேற ஒரு தமிழ் டீச்சர்னா எப்படி இருப்பாங்க? பெரிய பொட்டு வச்சிருப்பாங்க. பெரிய பொட்டு வச்சிருப்பாங்க. கம்மல்லாம் பெருசா போட மாட்டாங்க. சின்னதா போடுவாங்க. ஏன்னா பசங்க ஸ்டூடெண்ட் நம்மள பாக்குறப்ப அது மாதிரி இருக்கும். வேற கொள்கையில உடன்பாடு அந்த எட்டாதவருங்க, தன்னுடைய கொள்கையில சரியா நிக்கிறவர். ஓகே, கொள்கையின்பால் நிற்பாங்க. ஓகே, வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம். அதிகார தோரணை. அதிகார தோரணை இருக்கும். அறத்தை சொல்லி கொடுக்கிறவரு, முடிந்த அளவு அறத்தோட வாழ நினைக்கிறவரு. முடிஞ்ச வரைக்கும் அறத்தோடு வாழ நினைப்பாங்க. ஏன்னா அதைத்தான் சொல்லி கொடுக்குறோம். சிறந்த மேடை பேச்சாளரா வரலாம். சிறந்த மேடை பேச்சாளர்களாக இருப்பாங்க. நைஸ். வெளியூருக்கு போகும்போது கண்டிப்பா அவங்க கையில ஒரு தமிழ் புத்தகம் அல்லது தமிழ் இதழ் இருக்கும். அவங்க பையில இவங்க வாத்தியாரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பேனா குத்திருப்பாங்க. 2 பேனா குத்திருப்பாங்க. பெரும்பான்மையாக தமிழாசிரியர்களோட மாற்று சிந்தனை அதிகமா இருக்கும் சார். மாற்று சிந்தனை அதிகமா இருக்கும். மாற்று சிந்தனை நவீன சிந்தனை சொல்றீங்க. நவீன காலத்தில் உள்ளது மாதிரி அவங்க மாற்று சிந்தனை அதிகமாகவே பேசுவாங்க. அதை வச்சு தமிழாசிரியர் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது எந்த அளவுக்கு அவர்கள் எளிமையாக பழகுகிறார்களோ அவர் முன்கோபமும் படுவார்கள். முன்கோபமும் இருக்கும். ஓகே ஓகே. இங்கிலீஷ் டீச்சர்ஸ் உங்களை எக்யூப் பண்ணிக்க என்னென்னலாம் பண்றீங்க? இப்போ கூகுள் கிட்ட தான் நாங்கெல்லாம் கம்பீட் பண்ண வேண்டியதா இருக்கு. கூகுள் கிட்ட கம்பீட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால நாங்க ப்ரௌஸ் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு என்ன தெரியாதோ அதை நாங்க கிளாஸ்ல சொல்லுவோம். இன்க்ளூடிங் ஸ்லாங்ஸ். ஸ்லாங்ன்றது ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் கிடையாது, இன்ஃபார்மல் எக்ஸ்பிரஷன். கிளாஸ்ல இன்ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் யூஸ் பண்ணா பிள்ளைங்க தே வேக் அப். உடனே டிஃப்ரெண்டா ஏதாவது சொல்றாங்களே, இல்ல நீங்க இப்படி பேசலாம், இப்படி பேசினா நீங்க பந்தாவா தெரியலாம் வெளியில அப்படின்னு சொன்னா இப்படி பார்ப்பாங்க உங்களை. We travel to different colleges and universities to present papers and have intellectual dialogues. Intellectual dialogues.